பாடப்பகுதிகளில் மட்டும் அறிவு கொட்டி கிடக்கவில்லை. உண்மையான உலகறிவு என்பது புத்தகங்களை வாசிப்பதன்று, மக்களை வாசிப்பது என்பார் அறிஞர் பெருமக்கள். SBIOA அறக்கட்டளை அத்தகைய அரிய வாய்ப்பை நமக்கு இன்று வழங்க முன் வந்துள்ளது. சந்திப்போம் நம் சமுதாய முன்னோடிகளை என்ற நிகழ்ச்சி இன்று நிகழவுள்ளது. நம் பள்ளி மாணவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். யாரும் எந்திரிக்க வேண்டாம். அனைவரும் கைகூப்பி உட்கார்ந்த நிலையிலேயே தமிழ்த்தாய் வாழ்த்த வேண்டுகிறேன். வரவேற்புரை கூற வருகிறார் நம் பள்ளி தமிழ்துறை ஆசிரியர் திரு நலங்கெல்லி அவர்கள். SBIOA அறக்கட்டளை நடத்துகின்ற பள்ளிகளின் இரு கண்களைப் போல் விளங்குகின்ற எங்களின் 2 நிர்வாக அலுவலர் அம்மையார் அவர்களே, SBIOA அறக்கட்டளையின் கவிக்குயிலாக இருக்கின்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சாப்பன் அகாடமியினுடைய துணை முதல்வர் அம்மா அவர்களே, இன்றைய விழாவினுடைய நாயகராக விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற திரு கோவிந்தராஜன் அவர்களே, திருமதி அலமேல் அவர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் உளங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு இனிய நாள். சந்திப்போம் நம் சமுதாய முன்னோடிகளை என்ற ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகின்ற நாள். அறிவு என்பது புத்தகத்தால் மட்டும் வருவதென்று, அறிவு என்பது கல்வியால், கேள்வியால், அனுபவத்தால் தான் அது நிறைவடையும். கல்வி என்பது நம்முடைய புத்தகத்தால் வருவது, கேள்வி என்பது பலரோடு பழகி அவருடைய அனுபவங்களையும் ஞானங்களையும் பெறுவதால் வருவது, பட்டறிவாகிய அனுபவம் என்பது நாம் பட்டும் அறியலாம், பிறருடைய அனுபவங்களை கேட்டும் அறியலாம். அப்படி பட்டறிய முடியாத உங்களுக்காக, புதிய உலகை காண்பதற்காக சில புதிய மனிதர்களை, இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டில் இருக்கின்ற மக்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்ற விழாவாக இந்த விழா அமைகின்றது. SBIOA அறக்கட்டளையானது இந்த புதிய முயற்சியை, தொடர் முயற்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அமைக்கிறது. மாணவ செல்வங்களே, உங்களுடைய அறிவு விசாலமாவதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பயனரும். இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை கூறுவதற்காக நான் உங்கள் முன் இருக்கின்றேன். இன்று விழா நாயகராக வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்கள் கொட்டிவாக்கம் மீனவ குப்பத்தை சார்ந்தவர், மிகச்சிறந்த உழைப்பாளி, தொழிலாளி. கடல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கவிஞர் வாலி பாடியிருப்பாரே, அதுபோன்று கடல் மேல் பிறந்து கஷ்டத்தில் உழன்று இருந்தாலும் சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையிலே இருப்பவர்.
சிற்றோரும் வரப்பெடுத்த வயலும் ஆறுதேக்கி வாய்க்காலும் நெற்றியற உழுதுழுது பயன் விளைத்த நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் இவரின் தோள்கள். கற்பிளந்து மலை பிளந்து கடிகள் வெட்டி இந்நாட்டை சரியாத வருவாயும் உடையதாக செய்தது யார் கைகள்? பொன் துகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு என்று பாரதிதாசன் கேட்பாரே, அந்த கைகள் இந்த கைகள், அந்த தோள்கள் இவரின் தோள்கள், அந்த மூச்சு இவரின் மூச்சு. ஆம், இவர்கள் சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் இருப்பவர்கள். கோபுரம் தெரிகின்றது நமக்கு, ஆனால் கோபுரத்தை தாங்குகின்ற தூண்கள் நமக்கு தெரிவதில்லை. அந்த தூண்களை அறிமுகம் செய்கின்ற விழாதான் இந்த விழா. இன்றைக்கு விழாவுக்கு நாயகராக வந்திருக்கின்ற திரு மோகன் அவர்கள் நன்கு கற்க வேண்டும், சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்ற முயற்சியுடையவர். ஆனாலும் கூட 8ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்க இயலாத சூழலிலே அமைந்தவர். மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர். குத்துச்சண்டையிலே அவர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றார், வெள்ளி பதக்கம் இருமுறை வென்றிருக்கின்றார். தான் மட்டும் வளர்ந்தால் போராது, இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். பக்கத்திருப்பவன் துன்பம் பார்க்க போராதவன் புண்ணியமூர்த்தி, ஒக்கத்திருத்தி உலகோர் நல உற்றிடு வண்ணம் உழைப்பவர் யோகி என்று பாரதி பாடியிருப்பானே, அப்படி பக்கத்திருப்பவனுடைய துன்பத்தை பார்க்க போராது, இந்த சமுதாயம் அழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்காக தம் சமுதாய மக்களை எல்லாம் கல்வியில் தொழிலில் மேம்படுவதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். அவர் இன்று நம்மிடையே தம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார். அவரை உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழா, இப்படிப்பட்ட ஒரு விழா, புதுமையான விழா அமைவதற்கு காரணமாக இருக்கின்ற SBIY அறக்கட்டளையினுடைய பள்ளிகளின் இரு கண்களாக விளங்குகின்ற எங்களுடைய பள்ளி நிர்வாக அலுவலர்கள் இருவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சார்பன் அகாடமியினுடைய துணை முதல்வர் திருமதி இந்திரா ஜெயராஜ் அம்மையார் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு உங்களை வழிநடத்தி வந்த அனைத்து பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். அத்துணைக்கு மேலாக இது உங்களுக்கான விழா, உங்கள் விழா. இந்த விழா சிறக்க உங்கள் ஒத்துழைப்பு தேவை. நிச்சயமாக இதனால் நீங்கள் பயனடைவீர்கள். இதை ஒரு ஆர்வத்தோடும் துடிப்போடும் வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து இணையதளத்தில் விட இருக்கின்ற இணையதள குழுக்களின் தலைவராக இருக்கின்ற திரு சிந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மொத்தத்தில் இந்த விழா சிறக்க ஒத்துழைக்கின்ற அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி. விழா நாயகருக்கு நினைவு பரிசு வழங்குமாறு நம் பள்ளி நிர்வாக அலுவலர் திருமதி ராஜேஸ்வரி மேனன் அவர்களை அழைக்கின்றேன். ஒரு சிறிய நினைவு பரிசு, நம் அன்பின் வெளிப்பாடாக ஒரு நினைவு பரிசை வழங்குமாறு திருமதி மேனன் அவர்களை அழைக்கின்றேன். திருமதி அலமேல் அவர்களுக்கு பரிசு வழங்குமாறு நம் பள்ளி நிர்வாக அலுவலர் திருமதி செல்வராணி அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். பரிசளித்த இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை கூறிய ஐயாவிற்கு நன்றி. சித்திரை சோலைகளே, உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறு நிலை என்று பாடினார் பாவேந்தர். அப்படி பாடுபடும் தோழராகிய திரு மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன்.
ஓகே, தமிழில் தான் மேடம். ஓகேவா? நம்ம மேடம் பேர் அம்மா உங்கள் பேர் சொன்ன போதும் மேடம். அங்கே அமர்ந்த பெரியவர்களுக்கும் மாணவர்களே சொல்லிடுங்க. அனைவருக்கும் பெரியவர்களும் மாணவர்கள். சார் மைக் கொஞ்சம் வால்யூம். ஹலோ. அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் மாணவர்களும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்குதுங்களா மேடம்? ஓகே, ஃபிஷிங் பற்றி பேசணும். ஃபிஷிங் தானே மேடம்? இல்லை, ஃபிஷிங் பற்றி பேசணும். ஓகே மேடம். நான் வந்து தினமும் வந்து ஃபிஷிங் தான் போயிட்டு இருக்கோம். தினமும் வந்து நாங்கள் நைட்டு பகல் இல்லாமல் 1 மணிக்கு மதியானம் 1 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு போயிட்டு காலையில் 7 மணிக்கு மேலே 6 மணிக்கு தான் மேடம். ஓகே. நாங்கள் தினமும் வந்து ஃபிஷிங் போயிட்டு இருக்கோம் மேடம். வந்து நைட்டு வந்து 12-1 மணிக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு மேலே தான் வருவோம். அது ஒரு நாளும் நாங்கள் வந்து இயற்கையில் வந்து ரொம்ப போராடி தான் போயிட்டு இருக்கோம். அங்கே ஃபிஷிங் வர்றப்போ கிடைக்கிறப்போ அதையும் வந்து அதிகமாக கிடச்சிட்டா அதுவும் சேல்ஸ் கிடையாது. அதில் போயிட்டு நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறது, ரொம்ப ஒரு நாள் அலையில் கிடந்து போகிறது, அங்கே போன புயல் வர்றது, மழை, இது மாதிரி வரப்போ நிறைய எதிர்ப்புகள் தினமும் எதிர்ப்புகளை போயிட்டு நாங்கள் சந்திச்சுட்டு வரோம் மேடம். அதனால் வந்து பிள்ளைகளை கூட படிக்க வைக்கிறது கூட ரொம்ப சிரமப்பட்டு நம்ம கார்பரேஷன் படிக்க வைக்கிறது, இது மாதிரி மெட்ரிக் இப்போலாம் வந்து எல்கேஜிக்கே வந்து நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க. எல்கேஜி யூகேஜி போனால் ஃபீஸ் கேட்குறாங்க. தெரியுதுங்களா? ஓகே. ஒரே நாளும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து நைட்டு கஷ்டப்படுறோம். அதனால் வந்து நீங்கள் மீன் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வரது கூட தான் அவங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ சிரமம் எவ்வளோ கஷ்டம் வந்து சில பேருக்கு தெரியாது. அதில் வந்து எங்களுக்கு தினமும் ஒரு நாளும் மீன் அதிகமாக கிடைச்சாலும் சந்தோஷப்படுறது ஒன்றும் கிடையாது. அதிகமாக கிடைச்சாலும் அதிகமாக வந்து சொல்லிட்டு வியாபாரிங்க வந்து அதிகமாக வாங்கிறது கிடையாது. அதிகம் வந்து வேஸ்ட்டாக போகிறதுலாம் அந்த கடலில் தான் தண்ணியில் தூக்கி போட வேண்டியது இருக்கும். இவ்வளோதான் சொல்லிட்டு நிர்ணயிக்க முடியாது. விலையை வந்து காய்கறி விலை கூட இவ்வளோதான் சொல்லிட்டு நிர்ணயிக்கிறாங்க. நம்ம விலையை வந்து மீன் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போட்டு கிலோ கணக்கு எக்ஸ்ட்ரா தான் போடுறாங்க. அதனால் வந்து நம்மளோடும் பலன் கிடையாது. நம்மக்கிட்ட இவ்வளோ தான் சொல்லிட்டு வாங்குறப்போ தினமும் அவ்வளோதான் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. வரப்போ நம்ம வலைன்றது போட்டுன்றது அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகுது. நம்ம அலையை கிடந்து போகிறோம், போட்டு கவுந்துடும். இது மாதிரி ஒரு முறை வந்து மோட்டர் ரிப்பேர் ஆகிட்டு 2 நாளாக நம்ம வந்து சாப்பாடு இல்லை பழக எடுத்துகிட்டு போகாமல் 2 நாளாக தண்ணியிலே இருந்தாங்க. 2 நாளாக தண்ணியிலே இருக்கிறப்போ எங்களை தேடி கூட யாரும் வரல. அது மாதிரி காணவில்லை சொல்லிட்டு அறிவிப்போம். அது கூட இல்லாமல் நாங்கள் 2 நாளாக தண்ணியிலே இருந்து ரொம்ப இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருந்தாலும் நாங்கள் முடிஞ்சிச்சு, எங்கள் கதையாக முடிஞ்சிச்சு. அது மாதிரி வந்து எதிரில் ஒரு ஆள் தெரியல, அந்த பசி கொடுங்க, அது மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ வந்து ஓரளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது பசங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வளர காலத்தில் நான் பசங்களை படிக்க வைக்கணும், வேணாம் இது மாதிரி நம்ம தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பசங்களை ஜாப் பண்ணணும், வேறு ஜாப்புக்கு போகணும், நல்லா படிக்க வைக்கணும், இது மாதிரிலாம் ஒரு ஆர்வத்தில் நம்ம இருக்கோம். அதை மீறி நம்ம பொருளாதார வளர்ச்சிகள், நம்ம இப்போ பண வசதிகள்லாம் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பசங்களை வந்து போதுன்ற அளவுக்கு தான் படிக்க முடியுது, மேலெல்லாம் படிக்க வைக்க முடியல. அதனால தான் கடலில் வந்து ஒரு நாளும் மீன் பிடிக்கிற போகிறப்போ தினமும் நாங்கள் போராட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அலையில் வந்து போன வாரம் கூட போகிறப்போ ஈவினிங் வரைக்கும் காலையில் வந்து நாங்கள் வந்து நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு போயிட்டோமோ காலையில் ஃபுல்லாக கடலில் தான் ஸ்டே பண்ணுவோம். அந்த வலையை போட்டுட்டு
நெட்டு எடுக்கிறதுலாம் காலையில் வந்து ஃபுல்லாக அதே டைம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறப்ப திருப்பி காலையில் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு கரையில் வந்துட்டு அந்த வலையில் நெட்டு க்ளீன் பண்ணுறது, வலையை க்ளீன் பண்ணுறது தான் மணி 11 மணி ஆகிடும். 11 மணி ஆகிட்ட பிறகு திருப்பி சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த காலையில் சாப்பாடில் டிஃபன் சாப்பிட்றது நாங்கள் வந்து மதியானத்துக்கு மேலே தான் 12 மணி ஆகிடும் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு வந்து நாங்கள் 3 மணி 4 மணி ஆகிடும். இவ்வளோலாம் அதுலேயே வந்து நாங்கள் ஃபில் பண்ணி அதுலேயே ஓடி போச்சு நம்ம வாழ்க்கை. அப்படியே பசங்களுக்கே நம்ம வளர காலத்தில் நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வளரணும், கொண்டு வரணும், அவங்கள மாதிரி நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனால் ஆசை இருந்தாலும் நம்ம வந்து பொருளாதார அடிப்படைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம மோட்ரு ரிப்பேர் ஆனது வந்து ஒரு விஷயம் ஒன்று. நம்ம தினமும் போயிட்டு வரப்போ மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. மோட்ரு ரிப்பேர் ஆன பிறகு 2 நாளாக தண்ணியிலே வந்துட்டு நம்ம சாப்பாடு இல்லாமல் எங்களை யாருமே இது பண்ணல. நம்ம வர்றப்போ எதிரில் ஒரு ஆளு தெரியல. 1 மணி நேரம் இருந்ததுன்னா நாங்கள் 3 பேருமே காலி ஆகிட்டு வைப்போம். அதுவும் இல்லாமல் நைட் டைம் போகிறப்போ நிறைய ஸ்டீமர் வரவங்க இடிப்பாங்க, நிறைய எதிர்ப்பு. அந்த கப்பல்லாம் வரப்போ ஸ்கோர்ட்ஸ் கார்டு அந்த கஸ்டமர்ஸ் கப்பல்லாம் வரவங்க லைட் இல்லாமல் வரப்போ எங்களை வச்சுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் 3 முறை நானே வந்து இங்கே நிற்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி நின்று உங்ககிட்ட பேசுவாங்க எதிர்பார்ப்பே கிடையாது. நிறைய பாதிப்புலாம் வந்து எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரியல. அது மாதிரி வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால நான் ஒரு தமிழ்நாட்டில் நான் வந்து பாக்ஸர், ஸ்டேட் கோல்டு மெடல், சீனியரில் வந்து ஸ்டேட் கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல், நேஷ்னல் 3 முறை போகிறேன். சண்டிகர், டெல்லி, பெங்களூர். இது மாதிரி போகிறப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நம்மளால ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, நிறைய பேரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை. நம்மக்கிட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்டு கிட்ட இருக்காங்க. நம்ம ஈசிஆருக்குள்ளே நம்மக்கிட்ட நிறைய பேர் கோச்சிங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே நேரம் அவங்களுக்கு இது மாதிரி ஜாப்பு, இது மாதிரி போலீஸ் வேலை, அது மாதிரி ஏதோ ஒன்றா கூட நம்மளால் முடிஞ்சது யார் மூலியமாக வச்சு வாங்கி கொடுக்க நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால் வந்து ஓகே மேடம். Wait. Now I think it would be better if you could ask him questions and maybe from that he'll be able to give you answers. Is that okay, children? Let it be interactive. Okay, you must be having a lot of questions in mind. You can ask him now. Yeah, the mic will come. எந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்க பிடிப்பீங்க? எந்த மாதிரின்னா நம்ம நெட்டு பொறுத்து தான் நம்ம Silence. இல்லை Quiet. நம்ம நெட்டு பொறுத்து தான் சைஸ் வாரியமாக கிடைக்கும். அந்த சின்ன மீன், நெத்திலி மீன், காணாங்கழுத்த மீன், கவலை மீன், இந்த மாதிரி வகைகள் நெட்டு பொறுத்து தான் நம்ம பிடிச்சார முடியும். அது வந்து நம்ம ஸ்டீமரில் வந்து பெரிய வலை போட்டு அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து சின்ன பைப்பில் போகிறப்போ இதை தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இவ்வளோ தான் நம்மளுக்கு மாட்டோம், நம்மளுக்கு ஒரு கணிப்போடு தான் போவோம். அதுவும் ஒரு நேரம் ஒன்றுமே கிடைக்காது. தினமும் போயிட்டு டீசல் கூட நஷ்டமாக இருக்கும். டீசல் கூட நம்ம கிடைக்காம சும்மா தான் வந்து ஆகணும். அதில் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தினமும் இன்னி கூட போயிட்டு வரணும், ஒன்றுமே கிடைக்கல. டீசல் மட்டும் ஒரு 300 டீசல் லாஸ். 3-4 பேர் போனால் அவங்களுக்கு லாஸ். இது மாதிரி வந்து இந்த மீன் தான் நம்ம போனோமா இந்த மீன் தான் கிடைக்காது. கிடைக்கிறது எடுத்துகிட்டு வருவோம். அதே நேரம் ஒரு நேரத்துக்கு சும்மாவே வர முடியும், எதுவுமே இல்லாமல் சும்மா தான் வரணும். அப்படி தான் ஓடிட்டு இருக்குது நம்மளோட வாழ்க்கை. அது தினமும் வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம தொழிலை நிர்ணயிக்க முடியாது. ஒன்றுமே நிறைய கூட கிடைச்சாலும் பாதி நாள் சும்மா தான் வந்துட்டு இருக்கோம். இப்பவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு தடவை கடலுக்கு போனா திரும்பி வர எவ்வளவு நாள் ஆகும்? நைட்டு ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கு போவோம். காலையில் 7 மணிக்கு தான் நாங்கள் ரிட்டர்ன் வர முடியும். அது வரைக்கும் நாங்கள் நெட்டு வலையில் தண்ணியில் போட்டுட்டு அதை வெயிட் பண்ணிவிட்டு எப்போ எடுக்க முடியுமோ அதை ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுப்போம்.
எடுத்துட்டு பிறகு வர்றதுக்கு க்ளீன் பண்ணுறதுலாம் மணி 7 மணி 6 மணி ஆகிடும். அது வரைக்கும் நாங்கள் தண்ணியில் தான் இருப்போம். லைட்டு வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் சாப்பிட்றது கூட எடுத்துகிட்டு போக மாட்டோம். நைட்டு 12 மணியில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். மீதி எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி மீன் பிடிக்க போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்ல ரொம்ப ஈஸியா இருக்குமா நீங்க பண்ற வேலை இல்லை, உங்களுக்கு? ஒரு நாளும் வந்து நாங்கள் ஏன்டா இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை, உண்மைதான். அதாவது நம்ம பிள்ளைங்களை வந்து வேணாம் வேற எங்கன்னா கொண்டு போகணும், நம்ம தகுதியை மீறிய படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் நம்ம சொல்ற மாதிரி பொருளாதார அடிப்படைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே நாள் நாங்கள் வந்து போராடிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் இது மாதிரி வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால ஒன்றுமே இல்லை, இதனால எனக்கு எதானாலும் பரவாயில்லன்னு கூட எனக்கு தோணுது. இது மாதிரி எல்லாருக்கும் அமையாது இல்லை. இது மாதிரிலாம் எனக்கு மேடம் சார்பாக அது மாதிரிலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு நாளும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து மீன் கிடைக்குது தான் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே எங்களுக்கு ஆபத்தை தாண்டி தான் போகிறோம். அலையை தாண்டி அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நிறைய வந்து போராடிகள் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். Now, if all of you could keep quiet, you can definitely listen to what he's saying. We've come here for a purpose. சார் நீங்க ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்ட் கிட்ட மாட்டிருக்கீங்களா? இல்லை, நான் அவ்வளோ தூரம் அங்கெல்லாம் போகிறதில்ல. நம்ம வந்து இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறோம். நீங்க எப்பயாச்சும் வேலை வேணும்னு நினைச்சிருக்கீங்களா? இப்போ கூட அதான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கேற்ற தகுதி இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லாதனால நம்ம வேலைக்கு வந்து நம்ம ஆசைப்படுறது அது சரி வராது. இந்த கடல்ல ஏரோப்ளேன் வந்துருக்கு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? புரியல என்னம்மா? புரியல. கடல்ல ஏரோப்ளேன் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கடல்ல அது இல்லை மேடம், நம்ம சென்னை நம்ம கடலுக்குள்ள இல்லை. இப்ப நீங்க கடல்ல போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாட்டினா அந்த பயம் இல்லையா? அங்க அவ்வளவு தூரம் நம்மளால போக முடியாது. அப்புறம் இந்த கடல்ல போகும்போது இந்த சீ வாமிட்டிங் வரும்ல, அது வந்திருக்கா? வரும் வந்திருக்கா? நானே வந்து பார்த்துருக்கேன். நிறைய வாமிட் பண்ணியிருக்கோம். அது நிறைய அதை வந்து நிறைய அவாய்ட் பண்ணிட்டு தான் வர முடியாது, அதை பிடிக்க முடியாது. சரி, இப்போ சில